ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமாக அவரை திட்டாத திட்டில்லை. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7%, இப்படியா எல்லாரும் இலக்காரமாக எல்லாருமே பேசினாங்க. அதுலேயும் இந்த யூடியூப்பில் டிவியில் வாடகை வாயிலாம் இருக்குது. அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமா 27 29 வருஷமா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பற்றி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னாங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்கிறாங்க, அதில் 11 நினச்சிங்க, அதெல்லாம் விட்டுப்போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்வார். நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசாக அரசியலில் வந்தவங்க எல்லாம் எங்கள் கூட புதுசாக வந்தவங்களாம் விடக்கூடாது அப்படி இப்படின்வாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பட்டன் பேசணும்னு பேசுகிறாங்க, அவங்க பட்டன் பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போது அவங்க விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்கிறாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இதுமாரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுருக்கிறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு தைரியமாக தில்லா தனியாக சிங்கிளாக நிற்போம், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீ எதுக்கு, நீ உனக்கே பயமாக இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த முதலமைச்சராக நீங்கள் ஆகணும். உச்சத்தில் இருக்கும்போதே நான் என்னுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்தில் வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும்போது அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணுன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு அதை சொல்லும் போதெல்லாம் உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து அதை செஞ்சிட்டாங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. நானும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பாண்டிச்சேரியில் இருந்தேன் அப்படின்னா, நலத்திட்ட உதவிகள், இதேமாரி ஸ்வச் பாரத் திட்டம், குப்பை வாரம் திட்டம், அந்த இதெல்லாம் நானே தனியாக வண்டியெல்லாம் விட்டு தலைவர் பேரில் அப்பயும் அவருடைய ஃபோட்டோ காமிச்சு ஜெயிச்சு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அண்ணன் காலையில் சொன்னார், சரி அண்ணன், நான் அரசியல்வாதி இல்லை, ஆனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அரசியல்னு அப்படின்னு சொன்னார். அரசியல் 2 விதம் இருக்குது. ஒன்று தூய்மையான அரசியல், ஒன்று இப்படி தாண்டா இருக்குது இந்த அரசியல்ன்றது தான். அந்த மாதிரியான ஒரு தூய்மையான அரசியலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு ஒரு அமைச்சராக நான் இன்னைக்கு இருக்கிறேன். டி நகர் தொகுதியில் உண்மையாக சொல்கிறேன், 4 நாள் தான் போய் ஓட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் மீதி நாள்லாம் தலைவரோடு நான் பிரச்சாரத்துக்கு அவர் கூட போயிடுவேன். சாயங்காலம் 7 மணிக்கு ஃப்ளைட் விட்டு இறங்கும், 8 8:15 போவேன். ஒரு 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுவேன், வந்துடுவேன். அப்போ ஜீப்பில் ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா 10 மாடி 12 மாடி இருக்கும்.
அப்படியே ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கின்னு அவங்களுடைய பேரனோ ஒரு பையனோ யாரோ தெரியாது காட்டுவாங்க. வயசான பாட்டி ஒரு 70-75 வயசு இருக்கும். அவங்க வந்து வாயில் விசில கண்டிப்பாக உனக்கு தான் ஓட்டு அப்படின்னாங்க. அதனால் இந்த டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 107 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கோசம் யாருக்கும் ஓட்டு போடல. எங்கள் தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு சில ஒரு டிவியை நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. அப்பா யாரோ ஒருத்தன் ஆன்லைனில் ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்திருந்தா அதை வச்சு தோபார் ஆன்லைன் கார்டை தாவேக்கா உறுப்பினர் தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தினந்தோறும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கணுன்றது ஒரு குறியாகவே இருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒன்று செய்யட்டும், எது ஒன்றாலும் போட்டோம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கிட்டையோ மக்கள்கிட்டையோ எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராத அளவுக்கு அமைச்சர் பெருமக்களும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு தேர்தலில் மட்டும்தான் அந்த 15 நாள் தான் நீங்களா நானான்னு பார்க்கணும். மற்ற அந்த 5 வருஷத்தில் எங்களோட இணைந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் மாண்பு முதலமைச்சரும் சரி எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 15 நாள் சண்டைன்றதுனால சொல்கிறேன், அந்த 15 நாள் ஆனாலும் சரி நாங்கள் தான் திருப்பி வருவோன்றதையும் சொல்லி அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவார். சாதாரண கொத்தனார் இவங்க சித்தால் இவங்க கிட்டலாம் ஒரு 2 மணி நேரம். நான் எப்பயுமே 20 நாள், இப்போ ஒரு மாதத்தில் 20 நாள் ஷூட்டிங் நடக்கும். 10 நாள் அவருக்கு அந்த பிரேக் இருக்கும். அந்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரை பார்க்கணும், நிர்வாகிகளை பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவார். நான் இவங்களை எல்லாருமே அடுத்த நாளே ஒரு 15 பேர் 20 பேரை அவருடைய அலுவலகத்துக்கு இட்டுன்னு போவேன். அவங்க 15-20 பேர் உட்காந்து பேசுவாங்க. அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசி வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் தொகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்பார். எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்வானா, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கடுத்து தொழிலை பாரு, அதுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஏதோ 1% 2% இருந்தால் முடிஞ்சால் நீ செலவு பண்ணு, இல்லைன்னா செய்யாத அப்படின்னுடுவார். எங்கள் ஆளுங்க கடந்த 28-29 வருஷமாக 30 வருஷமாக எல்லாமே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், இப்படின்னு நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதில் டக்குன்னு கூப்பிடாரு, அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க, நீ போய் முதல்ல அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை போய் கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் ஆளுங்கக்கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த இடான்னு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வேணவே வேணாம், நான் தலைவர்கிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம். எங்ககிட்டலாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் தான். பல கோடி பக்கத்தில் இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ஒன்றா எடுத்துங்க வேணான்னு சொல்லல. பல கோடி எங்களுக்கு சொத்தே அவங்க தான். தலைவருக்கு இன்னைக்கும் சொல்றது, எக்காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய ஆட்களை ஒரு ஆட்களை கூட நீ விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீ செய்து தர வேண்டும் சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்கள் தளபதி.
இப்படிலாம் ஒரு தலைவர் உண்மையாகவே என்ன நீங்களா அவர்கிட்ட பழகுனீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையானவர். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி, உடனுக்குடன் ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சு கொடுக்குறவர். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு 3-4 தடவை பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தினேன். அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். மத்திய அமைச்சர், முதலமைச்சர்லாம் கலந்துக்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே, 16 வருஷம் இருக்கும், 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி வந்து போகும். தளபதி ரசிகர் என்ற பதவி தான் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று என்னை இங்க அமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய மனசில் இருக்கிறது.